நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்கு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே காடை ஆடுவோம். ஆட்டைக்கு 10 என்ன சொல்றீங்க? இந்த ஆட்டம் இருக்கட்டும்னே. செல்லப்பாண்டியோட சம்பந்தி ராசாங்கய்யா பஞ்சாயத்துக்கு வருவாரா? அவர் எதுக்குப்பா வர போறாரு? அவர் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு. கண்டிப்பா அவரு இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. செல்லப்பாண்டி கடைசி வரைக்கும் இப்படி அடிச்சுக்கிட்டே சாக போறான். 100 ரூபாய் பந்தயம். நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? ராசாங்கய்யா பஞ்சாயத்துக்கு வருவாருன்னு சொல்றேன். 200 ரூபா பந்தயம். ஆட்டமே இப்பதான்ப்பா சூடு பிடிக்குது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னண்ணே குழாயெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? செல்லப்பாண்டி தானே அடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கான்ல, அதுதான் விசேஷமே. ஏய் நீ போ அந்த குழாயை கோயில கட்டுறேன். ஊரு முழுக்க இதே பேச்சு தான்ப்பா. ஊர்ல இருந்து நிறைய பேர் வர்ற மாதிரி தெரியுது. அதான் குழாயை கட்டி பாட்டு போட்டு விடலாமேன்னு வந்திருக்கேன். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக வருகின்ற சோழவந்தான் இடைத்தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மோதிர சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் ராசாங்கய்யா அவர்கள் இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மோதிர சின்னம். நமது சின்னம் மோதிர சின்னம். அண்ணே இப்படியே போனால் ஊர் பஞ்சாயத்து இடம் வந்துடும். அங்கே தான் இந்த செல்லப்பாண்டி சாட்டையில் அடிச்சுக்கிட்டு தான் ஊருக்காரங்க சொன்னாங்க. நாம் வேணா இந்த வழியாக போகாமல் இந்த பக்கம் நேராக போனோம்னா பக்கத்து ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிடலாம்ண்ணே. சன்னாசி எவன் என்ன பண்ண அதை பற்றி நமக்கு என்ன? இன்னைக்கு நம்ம எங்கே பிரச்சாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணோமோ அங்கேயே பண்ணுவோம். எவனுக்காகவும் நம்ம வழியை மாற்றிட்டு ஓடணுன்ற அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஏப்பா வண்டி அந்த பக்கமே விடுப்பா. எங்கேயும் திரும்ப வேண்டாம், நேராக போ.